தற்போதைய முக்கிய செய்தி. நேற்று ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திப்பு. தற்போதைய முக்கிய செய்தி இது. மென்மேலும் சிறக்க வாழ்த்தி மகிழ்ந்ததாக எக்ஸ் தளத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தை தெரிவித்திருந்தார். நிபந்தனை ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் சந்திக்கும் அண்மை செய்தி இது. 471 நாட்கள் சிறையிலிருந்து நேற்று உச்சநீதிமன்றத்தால் பிணை பெற்று 6 நிபந்தனைகளுடன் வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார். செந்தில் பாலாஜி அவர்களின் பணிகள் மென்மேலும் சிறக்க வாழ்த்தி மகிழ்ந்ததாக எக்ஸ் தளத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்த அண்மை செய்தியை பார்த்தோம். என்ன விஷயம் சம்பந்தமாக இந்த சந்திப்பு, என்ன விஷயங்கள் அவர்கள் கலந்துரையாடினார்கள் என்பதற்கான விரிவான விளக்கங்கள் சிவா. நிச்சயமாக மோகன்ராஜ், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணம் பரிமாற்ற சட்டத்தில் ஏற்கனவே 15 மாதங்களாக சிறையில் இருந்து நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தால் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டு நேற்று மாலை தான் அவர் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை வரவேற்று ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை ஒன்று செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைச்சர்கள், திமுகவினுடைய நிர்வாகிகள் என பலரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்தித்திருக்கக்கூடிய நிலையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து 15 மாதங்களாக அவர் சிறையில் இருந்ததை எண்ணி வருத்தப்பட்டது மட்டுமல்லாமல் தற்போது அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில அவரை வாழ்த்தக்கூடிய வகையிலான இந்த சந்திப்பு என்பது அமைந்திருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த பதிவுல பாசிஸ்டுகளினுடைய அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில ஒட்டுமொத்தமாக 471 நாட்கள் சிறைவாசம் முடிந்து வெளியே வந்திருக்கக்கூடிய அவரை இன்று நேரில் சந்தித்து வரவேற்றேன் என்றும் அவருடைய பணிகள் மென்மேலும் சிறக்க அவரை வாழ்த்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜியுடைய வருகைக்கு பிறகுதான் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையிலும் அக்டோபர் முதல் வாரத்தில் இந்த அமைச்சரவையிலான மாற்றங்கள் மற்றும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் மீண்டும் இடம் வழங்குவதற்கான பணிகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தலைமை செயலக வட்டாரத்திலிருந்து தகவலாக தெரிவித்து வரக்கூடிய நிலையிலும் இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஒரு ஆதரவாளராகவும் அவருடைய ஒரு நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் இருந்து வந்தார். அந்த அடிப்படையிலேயே இந்த சந்திப்பு என்பது தற்போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ், அதாவது 15 மாதங்கள் 471 நாட்கள் 65 வாரங்களுக்கும் மேலாக சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்த அண்மை செய்தி. இது குறித்த தகவல்களை தந்ததற்கு நன்றி சிவா.